ரிஷபராசிக்காரங்களுக்கு நம்ம இந்த ஜூன் மாதம் பார்த்தோம்னா ஜென்ரலாக நம்ம வந்து பார்க்குற ஒரு மாத பலன்களில் வந்து மேஜர் பிளானட்டரி டிரான்சிட்ஸ் இருக்கிறப்போ அந்த மந்த்து வந்து ஒரு ஈவெண்ட்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பார்க்குறப்போ இந்த மாதம் வந்து மேஜராக டிரான்சிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சனியினுடைய மாற்றம் வந்து வக்ரகதியிலேருந்து 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரதுனால இந்த மாதம் வந்து ஒரு ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 8ல் இருந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ், அதாவது வந்து சொல்லப்போனால் வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு இல் ஹெல்த்தாவோ இல்லை ஜென்ரலாக யாருடைய இல் ஹெல்த்துக்காகவோ வந்து செலவு பண்ணுற ஒரு கட்டாயத்துலேருந்து ஒரு விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நம்ம இந்த 8ல் சனி இருக்கிறப்போ நம்ம சொல்கிற ஒரு காஷன் எல்லாருக்குமே அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம வந்து இந்த டேக்ஸ் கம்ப்ளைன்சஸ் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுலையோ இல்லை ஒரு லிட்டிகேஷன்ஸ் கோர்ட்டில் இருக்கிறவங்களோ இவங்கெல்லாம் தான் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பெரும்பாலும் நம்மளுக்கு 8ல் இருக்கிற சனி வந்து பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை தான் பாதிக்கும். அதுவும் அவங்க அந்த ஏஜில் இருக்கிறப்போ இட் வில் பி மோர் ப்ரொனவுன்ஸ்டு. அது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 20க்கு அப்புறம் ஒரு மேஜர் ரிலீஃப் வந்து எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே சுக்கிரன் வந்து ஒரு 4 மாதமாக லாபஸ்தானத்தில் உச்சமாக இருந்து இப்போது 12ஆம் இடத்துக்கு வரதுனால இந்த மாதம் கொஞ்சம் பிற்பகுதியில் வந்து ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கும் இருக்குது. சூரியன் வந்து ஜென்மத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால இந்த மாதம் வந்து ஃபீவர் அண்ட் அதர் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஸ்லைட்டாக இல் ஹெல்த் வரக்கூடிய வாய்ப்பும் எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உடம்பை பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. புதனுடைய மூமெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஜென்மத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் போகிறதுனால இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தோம்னா சுக்கிரன் 11ல் வந்து இருந்து எப்படி வருமானம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி புதன் வந்து தனஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால வருமானம் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். வருமானம் வந்துன்றதால இந்த மாதம் வந்து எக்ஸ்பெண்டிச்சரும் கூட இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தனஸ்தானத்தில் 15 தேதிக்கு அப்புறம் வந்து செவ்வாயோட சூரியன் சேர்றதுனால இந்த மாதம் வந்து ஒரு ஹை இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோடு இருக்கக்கூடிய ஒரு மந்த்தாக இருக்கும். ஸோ ஏறத்தாழ இந்த மந்த் வந்து ஒரு மோஸ்ட் பெனிஃபிஷியல் மந்த்தாகவே இருந்தாலும் இந்த எக்ஸ்பெண்டிச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் உடம்பை வந்து பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் எல்லா ரிஷபராசிக்காரங்களும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து தன்னுடைய கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு டேக்ஸ் கட்ட வேண்டி வருதோ இல்லைன்னா வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயமோ எல்லா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அன்றாடம் வந்து ஒரு ஹெவி இன்கம் அண்ட் ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற ஒரு போர்வையில் இந்த மாதம் வந்து ஃபுல்லாக போகும். மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இது மட்டும் நடந்துருந்த நிறைய விஷயங்களை வந்து சீரமைச்சு ஒரு க்ரோத் பாதைக்கு எடுத்து போகக்கூடிய காலகட்டங்களாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதம் வந்து பெரும்பாலும் வந்து நன்மையான மாதமாகவே இருக்கிறதுனால இருந்தாலும் வந்து நம்ம அடிப்படையாக வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதுனா தன்னோட அருகாமையில் இருக்கிற ஒரு கோசாலைக்கோ இல்லை வீட்டாண்ட ஒரு மாடு ஏதாவது இருந்தால் அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது, அதாவது அதுக்கு வந்து தீனி கொடுத்துட்டு வந்தோம்னா ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும். நம்ம ரிலீஜன்லேயே நம்மளுக்கு காலங்காலமாக வர நம்பிக்கை என்னென்னா மாடுக்கு நம்ம ஒரு தீவனம் கொடுக்கறதுனால அதில் வர நன்மை வந்து எல்லா ப்ரேயர்ஸை விட ஒரு சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். ரிஷபராசிக்காரங்களுக்கு கூடுதலாக நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அருகாமையில் எப்பவுமே ஆலயத்துக்கு போகிறதுன்றது தன்னோட அருகாமையில் என்ன கோவில் இருக்கோ அதில் வந்து போயிட்டு அவங்க வந்து ஒரு கொஞ்சம் பெருமாளை வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதம் எல்லா விதமாகவும் நன்மையாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கா டிவியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.